ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்வின்ஸ் மாம் சேனல். இந்த வீடியோவில் நம்மளோட ஆரிஃப்ளேமில் இருக்கக்கூடிய வெயிட் லாஸ், வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கான நியூட்ரிமில் ப்ராடக்ட்டை பற்றி தான் நிறைய கொஷின்ஸ் கஸ்டமர்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ நியூட்ரிமில் பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்கிற பீப்புளுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா வாட் இஸ் நியூட்ரிமில். ஓகே, ஸோ நியூட்ரிமில்னால் என்ன அப்படின்னா நம்மளோட ஆரிஃப்ளேமில் இருக்கக்கூடிய வெலாசஃபி ப்ராடக்ட் தான் ஒன்று நியூட்ரிமில். இந்த நியூட்ரிமில் மெயினாக வெயிட் லாஸ் அண்ட் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு மீல் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இது ஹெல்ப் பண்ணும். அதுவும் எந்த வகையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லோ கலோரிஸாகவும் ஹெல்தியான ஃபுட்டாகவும் நீங்கள் இதை ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது நம்ம டெய்லி நம்ம யூஸ் பண்ணலாமா, இது நமக்கு சேஃப் தானா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு இந்த கொஷின் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட நியூட்ரிமில் அப்படிங்கிறது நீங்கள் ரெகுலராக எப்போவுமே எடுத்துக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஃபுட். ஓகேவா, ஸோ பேலன்ஸ்டாக உங்களுக்கு ப்ரோட்டீன், ஃபைபர், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஹெல்தி ஃபேட், இந்த மாதிரி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பேலன்ஸ்டான ஒரு மீல். ஓகே, ஸோ நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் லஞ்ச் ஏதாவது ஒன்று ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நம்மளோட நியூட்ரிமில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டஸ்ட் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணி கொண்டு வராங்க. ரொம்ப ஹை குவாலிட்டியான ப்ராடக்ட் தான். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் நேச்சுரலாக இல்லை கெமிக்கல்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி நேச்சுரல். ஓகே, எந்த ஒரு கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. ஈவன் நான் ஜிஎம்ஓ, அந்த ஜெனட்டிக்லி மாடிஃபைடு ஆர்கானிசம் இன்க்ரீடியன்ஸ் அது கூட எதுவும் கிடையாது. அண்ட் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரன்ஸ் அண்ட் ஃப்ளேவரன்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இந்த மாதிரி எந்த விஷயமும் இது கிடையாது. ஃபுல்லி நேச்சுரல். ஓகே, ஸோ இதில் ஒரு ஸ்வீட்டனருக்காக நமக்கு சுகர்லோஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதுவும் 0 கலோரி தான். ஓகேங்களா, ஓகே, ஸோ இந்த நியூட்ரிமீலில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் சோய் ப்ரோட்டீன் அண்ட் ஒய் ப்ரோட்டீன். ஓகே, ஸோ நம்ம ப்ரோட்டீன் இன்டேக் ரொம்ப அவசியம் நம்ம வெயிட் லாஸ் ப்ராசஸ்க்கு. ஓகே, அது அண்ட் 24 விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நமக்கு இந்த ஒரே மீலில் உங்களுக்கு கிடச்சிருது. ஓகே, யோசிச்சு பாருங்களேன். ஸோ நம்ம எவ்வளோ விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வேணும்னா நம்ம எவ்வளோ விஷயம் நம்ம வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு. பட் உங்களுக்கு ஒரே மீலில் உங்களுக்கு 24 விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, அண்ட் சாக்லேட் ஃப்ளேவருக்கு கோகோ பவுடர் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டயட்ரி ஃபைபர் அப்படின்னு எடுக்கிறப்ப நிறைய கம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஐ மீன் அசேசியா கம் அண்ட் ஜாந்தன் கம் இந்த மாதிரி. ஓகே, அண்ட் ஃபேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கார்ன் ஆயில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்வீட்னருக்காக சுகர்லோஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ சுகர்லோஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ அது இந்த சுகர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. ஓகேங்களா, ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டுக்காக தான். ஓகேங்களா, ஸோ ஒரு டின்னி அமௌண்ட். ஓகேங்களா, அது மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது நம்ம யூஸ் பண்ணால் ஏதாவது சைட் எஃபெக்ட் வருமா நமக்கு ஃபியூச்சரில் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு வராது. ஏன்னா இது ஃபுல்லி ஹெல்தி. ஓகேங்களா, ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்றோம்னா நமக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா? ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி எந்த சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு வராது. ஸோ ஃபுல்லி நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸோடு தான் நமக்கு பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ உங்களுக்கு ஏதாவது அலர்ஜி இருக்குது, ஐ மீன் உங்களுக்கு மில்க்கு, சில பேர் பார்த்தீங்கன்னா பால் குடித்தா ரொம்ப அலர்ஜியாக இருக்குதுன்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை எடுக்க முடியாது. இல்லை சோய் அலர்ஜி இருந்தாலும் இதை எடுக்க முடியாது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த நியூட்ரிமில் வெயிட் லாஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நியூட்ரிமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மில்கில் கலந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது லோ கலோரி தான். நம்ம நார்மலாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப மினிமம் ஒரு ஹெல்த்தியாக சாப்பிட்டா கூட நமக்கு 500 கலோரிஸ் வரும். ஓகே, பட் இதை நீங்கள் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான கலோரி தான் கிடைக்கும். ஓகே, ஸோ லோ கலோரிஸோட நியூட்ரிஷன் ரிச்சான ஒரு ஷேக். ஓகேவா, ஸோ ப்ரோட்டீன், ஃபைபர் இந்த மாதிரி எல்லா விஷயம், ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்கிறதுனால நமக்கு அந்த ரொம்ப நேரம் ஃபில்லிங்காக இருக்கும். அண்ட் கிரேவிங்ஸ், அந்த அன்வான்ட் தேவையில்லாத ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம். அந்த கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நம்மளுடைய ஃபேட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். ஓகே, ஐ மீன் ஃபேட் லாஸ் பண்ணுறப்போ நம்மளோட அந்த மசில் லாஸ் ஆகாமல் நமக்கு ப்ரிவென்ட் பண்ணும். ஓகே, ஸோ இவ்வளோ விஷயம் நமக்கு இந்த வெயிட் லாஸில் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ நான் அந்த நியூட்ரிமில் நான் எடுக்கிறேன். ஸோ எவ்வளோ நாளில் எனக்கு ரிசல்ட் தெரியும். ஓகே, ஸோ நீங்கள் ப்ராப்பராக கன்சிஸ்டண்ட்டாக ஹெல்த்தியான டயட்டு அண்டு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் அண்டு தூங்குறது இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கலோரி டிஃபிசிட் எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு ப்ராப்பராக நீங்கள் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறப்போ கண்டிப்பாக 2 to 4 வீக்ஸில் உங்களோட ரிசல்ட்ஸை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட பாடிக்கு தகுந்த மாதிரி மாறும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேங்களா, ஸோ பட் கண்டிப்பாக 2 to 4 வீக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஓகே, நான் அந்த நியூட்ரிமில் ப்ராடக்ட் நான் வாங்கி 90 டேஸ் நான் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படின்னா எனக்கு வெயிட் கெயின் ஆகுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆகாது. ஓகேவா, ஸோ ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிளான வேலை தான் நம்ம ஃபேட் லாஸ் பண்ணுறோம். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், கஷ்டப்பட்டு நம்ம 3 மந்த்ஸ் மாங்குன்னு எல்லாம் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஓகே, கண்டிப்பாக இது மெயின்டெனன்ஸுக்கும் நீங்கள் இதை ஒரு 90 டேஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆல்டர்னேட் டேஸில். ஓகேங்களா, ஸோ அதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் எகெயின் இதை விட்டதுக்கப்புறம் நீங்கள் தேவையில்லாமல்
அன்ஹெல்த்தி ஹேபிட்ஸ் மறுபடியும் நீங்கள் பழைய ரொட்டீனுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெயிட் கெயின் ஆகிறதுக்கு சான்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ராப்பராக நீங்கள் அதுக்கப்புறமும் அதாவது இந்த ப்ராடக்ட் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் ப்ராப்பராக ஒரு ஹெல்த்தியான டயட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் வந்து கெயின் ஆகாது. நீங்கள் எகெயின் பழைய உங்களுடைய ஓல்டு ரொட்டீனுக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் கெயின் வந்து ஜாஸ்தியாகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து அப்ரூவல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது ஆர்கனைசேஷன் ஹெல்த் ரிலேட்டடான ஆர்கனைசேஷன் அப்ரூவல் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா? ஸோ ஸ்ட்ரிக்டஸ்ட் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட். ஓகேவா? ஸோ வேர்ல்டுலேயே ஒரு ஹையஸ்ட் அப்ரூவல்னு சொல்லலாம். அந்த அப்ரூவலோட தான் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நம்மளோட இந்தியாவோட FSSAIயோட சர்டிஃபைடோட நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இது வந்து மென் அண்ட் விமன் 2 பேருமே எடுக்கலாம் அப்படின்னா தாராளமாக 2 பேருமே எடுக்கலாம். ஸோ யாருக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக கண்டிப்பாக இந்த செட்டு வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? யூனிசெக்ஸ் தான். ஓகே, இந்த நியூட்ரிமில் வந்து நான் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்றா நீங்கள் வந்து மில்கில் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா சோய் மில்க் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ மில்க்னா லோ ஃபேட் மில்க். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இதில் 25 கிராம்ஸ் வந்து பவுடர் நீங்கள் எடுத்துகிட்டு 300 ml வந்து மில்கில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் 25 கிராம்ஸ் பவுடர் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து 275 ml சோய் மில்க் இருக்கும் இல்லையா, அதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இமீடியட்டாக நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணிடலாம். நீங்கள் ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இல்லை லஞ்சுக்கு பதிலாக நீங்கள் இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து எந்த டைமுக்கு கன்வீனியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஃபார் வந்து பிரேக்ஃபாஸ்ட். ஓகேவா? நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எதுவானாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் இதை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ பெஸ்ட்டு வே அப்படிங்கிறப்போ மார்னிங். ஓகேவா? மார்னிங் ரொட்டீன் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஓகே, நான் ஆல்ரெடி வந்து ஜிம்முக்கு போயிட்டுருக்கேன், நான் ஆல்ரெடி டயட் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இதை எடுக்கலாமா அப்படின்னா, ஸோ அப்சல்யூட்லி நீங்கள் கண்டிப்பாக 100% வந்து இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபேட் லாஸ் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் ப்ளஸ் வந்து கலோரி டிஃபிசிட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுக்கு நம்மளோட நியூட்ரிமெல் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து சப்போர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ லோ கலோரியோட நீங்கள் வந்து நியூட்ரிஷன் வந்து ரிச்சாக இருக்கக்கூடிய ஒரு ஷேக்கு தான் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. ஓகே, ஸோ அதனால் ஆல்ரெடி ஏதாவது நீங்கள் டயட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை வந்து ஜிம்முக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த நியூட்ரிமீலை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் கேட்குற கொஷின் இதுதான். ஸோ நான் வந்து சப்ளிமெண்ட்ஸ் எதோட எடுத்துக்கலாமா இல்லை மெடிசன்ஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ நீங்கள் வந்து சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா என்ன சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன், ஃபைபர், 24 விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், ஓகே, இந்த மாதிரி எல்லா விஷயமும் நமக்கு இந்த நியூட்ரி மீல்லையே இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வேறு ஏதாவது சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறீங்க, இதில் இருக்கிற சப்ளிமெண்ட்டை ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா ஓவர் டோசிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அதனால் எந்த சப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் இது கூட எடுக்கிற மாதிரி இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டை போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இது ஹெல்தி தான். ஓகேங்களா? பட் இருந்தாலும் நீங்கள் நியூவாக எடுக்கிற பயமாக இருக்குது, இல்லை நான் ஆல்ரெடி வந்து டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் டாக்டரை கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ இது வந்து எத்தனை டைம் வந்து நம்ம இதை குடிக்கலாம்? ஓகேங்களா? இது வந்து ஒரு கொஷின் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லியும் ஒரே ஒரு டைம், ஓகேவா, பிரேக்ஃபாஸ்ட் ஆர் லஞ்ச் ஏதாவது ஒன்று நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணால் போதும். இதே வந்து நான் வெயிட் வந்து எனக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் அதை மெயின்டைன் தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்டர்னேட்டிவ்ஸ், ஓகேவா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் இந்த நியூட்ரி மீலை நீங்கள் ஏதாவது ஒன்று பிரேக்ஃபாஸ்ட் ஆர் லஞ்சை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அண்டு தைராய்டு பேஷண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தாராளமாக இதில் எடுத்துக்கலாம். எந்த ஒரு இதுவும் கிடையாது, இல்லை கெமிக்கல்ஸோ வேறு எதுவுமே இதில் கிடையாது. ஸோ தாராளமாக எடுத்துக்கலாம். இருந்தாலும் நீங்கள் ஒரு டைம் ஏன்னா டயபெட்டிக் தைராய்டு அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா அது ஒரு மெடிக்கல் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பிரஸ்ட் ஃபீடிங் அண்ட் ப்ரெக்னென்ட் விமன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கவே கூடாது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரஸ்ட் ஃபீடிங் அண்ட் வந்து ப்ரெக்னென்ட் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து நியூட்ரிஷன் வந்து ரொம்ப தேவை. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ள நம்ம பேபிக்கும் வந்து நம்ம மில்க் கொடுத்துட்ருப்போம், நம்ம வார்மில் இருக்க பேபிக்கு வந்து நிறைய நியூட்ரிஷன் தேவைப்படும். ஸோ அந்த டைமில் நிறைய பசிக்கும். ஓகேவா? நம்ம அந்த இடத்துல போயிட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம இது எடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக இது வந்து பிரஸ்ட் ஃபீடிங் அண்ட் ப்ரெக்னென்ட் விமன்ஸ் வந்து இதை எடுக்கக்கூடாது.
ஸோ நெக்ஸ்ட் இது வந்து வெஜிடேரியனா ஓகேங்களா, ஸோ வேகனா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து பியூர்லி வந்து வெஜிடேரியன் செட் ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த செட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ இது எந்த மாதிரியான ஏஜ் குரூப் வந்து இது எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஸோ அடல்ட் ஓகேவா, 18 கம்ப்ளீட் பண்ண யார் வேணாலும் இது எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து சில்ட்ரன் குழந்தைங்க அந்த மாதிரியான பீப்புளுக்கு அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறது பெட்டர். ஸோ 18 எபோவ் இருந்தாங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த மீல் ரீப்ளேஸ்மெண்ட்டாக எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஒரு மாதம் நான் எடுக்கிறேன் அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து எப்போ வந்து எவ்வளோ நாளில் வந்து எனக்கு வெயிட் லாஸ் ஆகும், எவ்வளோ கேஜி ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ரெகுலராக நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு ஹெல்த்தியான ரொட்டீன் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் இதை வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாதத்தில் நீங்கள் 2 to 4 kgs வரைக்கும் நீங்கள் ரெடியூஸ் பண்ண முடியும் ஓகே. அதுவும் சேஃபாக சஸ்டைனபிள் வேல ஓகேவா. நீங்கள் வந்து தேவையில்லாத ஸ்நாக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்த்தியான ரொட்டீன் ஓகேவா, அதாவது வந்து க்ளீனாக சாப்பிட்டுக்கிட்டு கலோரி டிஃபிசிட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு அண்ட் ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் நல்லா தூங்கி எழுந்திருக்கிறது ப்ரோட்டீன் இன்டேக் இது எல்லாமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக பேலன்ஸ்டாக பண்ணுறப்போ கண்டிப்பாக நீங்கள் 2 to 4 kg வந்து 1 monthல் நீங்கள் ரெடியூஸ் பண்ண முடியும். இது வந்து சஸ்டைனபிளான வே ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை எடுத்துக்கிறப்போ நான் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணணும் ஓகே. ஸோ எக்ஸசைஸ்னால் நீங்கள் வந்து ஜிம்முக்கு தான் போகணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது ஓகே. நீங்கள் ஜிம்முக்கு உங்களுக்கு போக விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜிம்முக்கு போய் பண்ணிவிட்டு பேரலாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் வீட்டில் ஒர்க் அவுட் நீங்கள் ஒரு மாமா இருக்கீங்க அப்படின்னா குழந்தைங்கள வச்சுட்டே நீங்கள் வந்து சிம்பிளான ஒர்க் அவுட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை மாடி படிக்கட்டி ஏறி இறங்கலாம் ஓகேவா. வீட்டு வேலையெல்லாம் நம்ம செய்யலாம் ஓகேங்களா. ஸ்கிப்பிங் பண்ணுறது ஓகே, இல்லை வாக்கிங் போகிறது, இந்த மாதிரி யோகா பண்ணுறது, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஓகேவாக இருக்கோ, இல்லை டான்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து பண்ணலாம். ஒரு 30 minutes நீங்கள் பண்ணலாம் ஜும்பா பண்ணுறது ஓகே, இந்த மாதிரி ஓகே. ஸோ நீங்கள் அடிஷ்னலாக ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகே. அதனால் நீங்கள் மீல் ரீப்ளேஸ்மெண்ட்டும் வித் ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் கண்டிப்பாக வேணும். ஒரு 30 minutes அது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ரிசல்ட்ஸ் தான் இது. ஸோ எங்களோட டீம்லேயே நிறைய பேர் வந்து இந்த நியூட்ரிமீல் எடுத்து அவங்களுடைய வெயிட்டை வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறையா ரியல் பீப்புளோட ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல்லையே நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம், அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து இதை எடுக்கிறப்போ உங்களுக்கு 90 days கண்டிப்பாக உங்களோட பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்க முடியும் ஓகே. அது வந்து நீங்கள் ப்ராப்பராக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறப்போ கண்டிப்பாக பண்ண முடியும். அதாவது பெல்லி ஃபேட்டை வந்து இது மூலிமா ரெடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ நியூட்ரி மீல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ஃபேட்டையே ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் ஓகேவா. ஸோ பெல்லி ஃபேட்டையும் ரெடியூஸ் பண்ண முடியும் ஓகேவா. அதுக்கு நீங்கள் வந்து ப்ராப்பரான ஒர்க் அவுட் எல்லாமே பண்ணணும் ஓகே. ஸோ அதுக்காக எனக்கு வந்து தனியாக பெல்லி ஃபேட்டு மட்டும்தான் ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச பாசிபிள் கிடையாது ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து ஓவரால் ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறது தான் வந்து பெஸ்ட் வே ஓகேவா. அதுலேயே உங்களுக்கு பெல்லி, தை, மசில்ஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஃபேட்டை ரெடியூஸ் பண்ண முடியும். அதுதான் ஓவரால் ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுறது ஓகேங்களா. ஃபேட் லாஸ்னாலே அதுதான். ஸோ இந்த ஸ்பாட் ரிடக்ஷன் அப்படிங்கிறது வந்து பாசிபிள் கிடையாது ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே ஏம் பண்ணுறப்ப வந்து ஃபுல் ஃபேட்டையும் ரெடியூஸ் பண்ணணும்னு தான் நினைக்கணும் ஓகேவா. ஸோ எனக்கு அந்த இடத்துல மட்டும் ஃபேட் ரெடியூஸ் பண்ணணும், இந்த இடத்துல மட்டும் ஃபேட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ மற்ற இடத்துல எல்லாம் ஃபேட் இல்லையா ஓகே. ஸோ ஓவரால் ஃபேட்டையும் ரெடியூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஷேக்கு தான் நம்மளோடது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ச் லாஸ் அண்டு வெயிட் லாஸ்க்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னா, ஸோ இது ரெண்டுக்குமே ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்ச் லாஸ் அப்படிங்கிறது ஃபேட் லாஸ், அதாவது உங்களோட பாடியில் இருக்கக்கூடிய அன்வான்ட் ஃபேட்டை மட்டும் ரெடியூஸ் பண்ணுறது. இதே வெயிட் லாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா கடகடன்னு உங்களுக்கு ஸ்கேலில் வந்து நம்பர் குறையும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பாடியில் மசில் லாஸ், வாட்டர் லாஸ் எல்லாமே நடக்கும். அது டெம்ப்ரவரி தான், எப்போனாலும் அது திரும்ப வந்துடும் ஓகே. ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து ஃபேட் லாஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இது ரெண்டுக்குமே வந்து நம்மளோட நியூட்ரிமீல் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரைஸ் ஓகேவா. ஸோ நியூட்ரிமீலோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்பி வந்து 5897 ரூபாய் உங்களுக்கு வருது. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் செட் 1 மந்த்துக்கான ஃபுல் செட்டு இதில் இருக்குது ஓகே. நியூட்ரிமீல் பாக்ஸ் வந்து 2 வந்துடும், ஒரு ஒமேகா 3 கேப்சூல் ஜார்ஸ் வரும் ஓகே. ஒரு நியூட்ரிமீல் பாக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து 15 டேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 2 பாக்ஸ் வரப்போ உங்களுக்கு 30 days 1 மந்த்துக்கு வந்துடும். இதில் ஒமேகா 3 கேப்சூல்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா 60 கேப்சூல்ஸ் வரும். அதில் வந்து டெய்லி வந்து 2 கேப்சூல்ஸ் நீங்கள் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஜார் ஓகேவா, 60 கேப்சூல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஜார் வந்து உங்களுக்கு 1 மந்த்துக்கு வந்துடும். இந்த 3 சேர்த்து உங்களுக்கு 5897 ரூபாய்க்கு வரும்.
ஸோ என்ன காஸ்ட் வந்து இவ்வளோ ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ காஸ்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது, இது வாங்கவே முடியாது, ஸோ அப்படி என்ன இதில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன், இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் இந்த ஒரு 30 டேஸ்க்கு இந்த செட்டு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அதோட ரேட்டு டிவைடட் பை 30 டேஸ்க்கு போடுங்க. அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு மீலோட ரேட் வந்து எவ்வளோ வருதுன்னா 196 ரூபாய் உங்களுக்கு வருது. ஓகேவா, அப்ராக்சிமேட்டாக. ஓகேவா, ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், டெய்லியும் அட்லீஸ்ட் நம்ம ஒரு 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு தேவையில்லாமல் நம்ம வெளியே போய் அன்ஹெல்தியாக சாப்பிட்றது, ஒரு பானிபூரி சாப்பிட்றது, தேவையில்லாமல் நம்ம வந்து சிப்ஸ் அது இதுன்னு ஸ்நாக்ஸ் நம்ம ஹை கலோரி இருக்கிற மாதிரி எடுத்து சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன தான் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டாலும் அது ஹெல்த்தின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அங்கே வந்து ஹெல்த்தியாக செய்கிறாங்களான்னு கூட நமக்கு தெரியாது. ஓகே, எந்த குவாரண்டி கிடையாது. ஓகே, ஹெல்த்தியாக பண்ணுறாங்க அப்படிங்கிற குவாரண்டி கிடையாது. ஓகே, அதுக்கு நம்ம 200 ரூபாய் 300 ரூபாய் வரைக்கும் டெய்லி நம்ம செலவு பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி அன்ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு ஒரு 196 ரூபாய்க்கு அழகாக ஒரு மீல் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு சவுத் இந்தியன் மீல் ரெடி பண்ணணும்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக ஆகுது. காய்கள்லாம் கழுவி வெட்டி வேக வச்சு ரைஸ் எல்லாமே செஞ்சு சாப்பிட்றதுக்கு. ஓகே, ஸோ அதை நீங்கள் டைம் இங்கே மிச்சமாகும். வித்தின் 5 மினிட்ஸில் நீங்கள் இதை வந்து எடுத்துக்க முடியும். அது ஸ்பெஷலாக வந்து ஒர்க்கிங் போகிற மாம்ஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்காங்கன்னா ஈஸியாக எடுத்துக்கக்கூடிய ஒரு மீல் ரீப்ளேஸ்மெண்ட். ஓகே, இதில் உங்களுக்கு என்னென்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். ஒரு 196 ரூபாய்க்கு உங்களுக்கு ப்ரோட்டீன் அதில் இன்டேக் அதிகமாக இருக்குது, ஃபைபர், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸு, சுகர் ஃப்ரீ. ஓகே, அண்ட் சேஃப் அண்ட் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸோடு நமக்கு இருக்குது. ஓகே, ஹெல்த்தியான ஃபேட் லாஸ்க்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, அண்ட் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ டைம் சேவ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபுட்டு தான். ஓகேவா, ஸோ இது வெறும் 96 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்குது. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்தளவுக்கு உங்களுக்கு இதில் வந்து குவாலிட்டி வைஸும் இருக்குது. ஓகே, ரொம்ப கன்வீனியண்ட்டாக எடுத்துக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ஓகே ட்ரையல் பேக் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஏன்னா வந்து ஃபுல் செட் எடுத்துனே 5000 ரூபாய் எல்லோரும் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணலன்னா ட்ரையல் பேக்குக்கு நீங்கள் போகலாம். அதாவது ட்ரையல் பேக்குனா அந்த நியூட்ரி மீலில் ஒரு பாக்ஸ் மட்டும் உங்களுக்கு வரும். அந்த ஒரு பாக்ஸ் வந்து 15 டேஸ்க்கு வரும். நீங்கள் இனிஷியலாக அதை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம். 15 டேஸ்க்கு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா நீங்கள் ஃபுல் செட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த 1 பேக்கோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1999 ரூபாய் வரும். ஓகேங்களா, ஓகே, ஸோ இது வந்து இந்தியாவில் டெலிவர் பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக ஆல் ஓவர் இந்தியா எங்கேனாலும் டெலிவர் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அது வந்து உங்களுக்கு வித்தின் 4 டேஸில் உங்கள் ப்ராடக்ட் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துடும். ஓகேவா, ஓகே, ஸோ நிறைய பேர் இதுதான் கேட்குறாங்க இந்த கொஷின். அதாவது நான் அந்த ப்ராடக்ட் வாங்கி எனக்கு ரிசல்ட் வரல அப்படின்னா எனக்கு வந்து மணி பேக் வந்து அந்த வாரண்டி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கிடையாதுங்க. ஓகே, ஸோ நோ மணி பேக் கேரண்டி. ஓகேவா, ஸோ நம்ம ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 90 டேஸ் சேலஞ்ச். நீங்கள் 90 டேஸ் எடுத்துக்கிறப்போ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பேரலாக நீங்கள் வந்து ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலோட பண்ணுறப்ப கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த சாட்டிஸ்ஃபைடு குவாரண்டி வந்து நம்மளால் கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த மணி பேக் வாரண்டிங்கிறது நமக்கு கிடையாது. ஓகேவா, ஓகே, ஸோ இந்த எடுத்துக்கிறப்போ நமக்கு வந்து ஃபில்லிங்காக இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ப்ரோட்டீன் ஃபைபர் கண்டென்ட் வந்து நமக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் நமக்கு அந்த ஹங்கர் அந்த கிரேவிங்ஸ் வந்து நமக்கு இருக்காது. ஓகேவா, அந்த டெம்டிங் வந்து இருக்காது. நீங்கள் ரெகுலராக எடுக்க அந்த டெம்டிங்கிறது சுத்தமாகவே இருக்காது. ஓகே, ஏன்னா உங்கள் பாடிக்கு தேவையான எசென்ஷியலான நியூட்ரிஷன் எல்லாமே நமக்கு இதுலேயே கிடச்சிருது ஒரு மீல். ஓகே, நீங்கள் பேலன்ஸ்டாக 2 மீல் எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு அந்த டெம்டிங் அந்த இதெல்லாமே வந்து உங்களுக்கு இருக்காது. ஓகே, ஸோ ஃபில்லிங்காக வச்சுக்க முடியும். ஓகே, எனக்கு அந்த இடப்பட்ட நேரத்தில் எனக்கு பசிக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா, ஸோ நீங்கள் அந்த டைம்லேயும் ஹெல்த்தியாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, ஐ மீன் நீங்கள் ஹெல்த்தியாக வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய ஏதாவது ஸ்நாக்ஸ், ஓகேவா, அந்த மாதிரி எக் ஒயிட்டு, பனானா, இல்லை ஒரு பட்டர் மில்க்கு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ சப்போஸ் உங்களால் அந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து மேபி ஆஃபீஸ் போகிற இந்த மாதிரிலாம் இருக்குது, நான் இங்கே எல்லா இடத்துலையும் இதை கொண்டு போய் சாப்பிட முடியாது அப்படின்னா நம்மளோட ஆரிஃப்ளேம்லேயே நியூட்ரி ஷேக் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகே, அது வந்து ஒரு ஹெல்தி ஸ்நாக். ஓகேவா, அது ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச்சாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ். ஓகேவா, அதோட நீங்கள் இந்த வெயிட் லாஸ் ப்ராடக்ட்டோட ப்ளஸ் அந்த நியூட்ரி ஷேக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நியூட்ரி மீல் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வெயிட் லாஸ்க்காக நீங்கள் வந்து மீல் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் டெய்லி ஒரு 2 டைம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது நம்ம இந்த 2 லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடையில நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம், அண்ட் லஞ்சுக்கு அப்புறம் டின்னருக்கு இடையில ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். அந்த ஸ்நாக்ஸுக்கு பதிலாக இந்த நியூட்ரி ஷேக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஹெல்தி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே ஃபைபர் அண்ட் வந்து ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஸோ தாராளமாக நீங்கள் எடுத்துக்கிறப்ப அந்த கிரேவிங்ஸை நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், ஹெல்த்தியாகவும் நாம் எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் நியூட்ரி ஷேக்கோட ட்ரை பண்ணலாம். ஓகேவா, இல்லை அப்படின்னா நீங்கள் நியூட்ரி மீல் எடுத்துகிட்டு பேரலாக இடைப்பட்ட அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக நீங்கள் எடுத்துக்கணும். கலோரி கம்மியாக ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஓகே, ஸோ நான் இந்த நியூட்ரி மீல் எடுத்துன்னு ஏதாவது டயட் ஃபாலோ பண்ணுமா அப்படின்னா
ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்ட்ரிக்டான டயட்டும் நீங்கள் இதோட ஃபாலோ பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் ஹெல்த்தியான ஹேபிட்ஸ் வச்சு கொண்டு வந்தீங்கனாலே போதும் 90 டேஸ்க்கு. ஓகே, ஸோ நீங்கள் அது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இது வந்து டெய்லி வந்து உங்களுக்கு ஒரு மீல் வந்து ரீப்ளேஸ் பண்ணால் போதும். அண்டு வாட்டர் இன்டேக் மினிமம் 2 லிட்டர் தண்ணி நீங்கள் குடிக்கணும். அந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த சுகரை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஓகேவா? அண்டு பாடி மூமெண்ட்ஸ் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ டெய்லி ஏதாவது பாடிக்கு மூமெண்ட்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் வீட்டு வேலை மூலயமாவோ இல்லை வந்து யோகா இந்த மாதிரி ஜாகிங் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டான்ஸ் இந்த மாதிரி என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பண்ணலாம். ஒரு 30 மினிட்ஸு இப்படி பேலன்ஸ்டாக பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் அப்படிங்கிறது நடக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இதை பற்றியான ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி வந்து கஸ்டமர் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான் நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். இது இல்லாமல் உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். அதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நியூட்ரி மீலை பொறுத்த வரைக்கும் லோ கலோரிஸ். ஓகேவா? லோ கலோரிஸ் மீன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு 300 கலோரிக்குள்ளே தான் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ 300 கலோரிஸுக்குள்ளே அது ப்ரோட்டீன், ஃபைபர், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் ரிச்சான ஒரு ஃபுட். ஓகே, வித்தின் மினிட்ல நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். கன்வீனியன்ட்டான ஸ்நாக்ஸும் கூட. ஓகே, இது மூலிமா நீங்கள் வெயிட் லாஸ், ஃபேட் லாஸ் அண்ட் வெயிட் மேனேஜ்மெண்ட்டு நீங்கள் மெயின்டெனன்ஸும் நீங்கள் இது மூலிமா பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்தரான டிப்ஸுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வந்து உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலிமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதில் உங்களுக்கு இனிஷியலாக 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஃபஸ்ட் ஆர்டருக்கு. இல்லை உங்களுக்கு ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அது மூலிமா நீங்கள் என்கொயரி பண்ணி நீங்கள் ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, தேங்க்யூ.